ஆத்ம தரிசனம். இது ஒரு பக்தி கதை. நடுநிசி இரவு, அமைதி தவழும் சூழல். ஜல் 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 சதங்கை ஒலி மெலிதாக கேட்டது. அந்த பெரிய கோயிலின் மண்டபத்தில் ஓரமாக படுத்திருந்த பூவரசி கொஞ்சம் புரண்டு படுத்தாள். வளையல் குலுங்கும் ஒலி கேட்டது. முழிப்பு வந்தவளாய் தலையை தூக்கி சுற்றும் முற்றும் பார்த்தாள். சந்தனம், மல்லிகை வாசமும் எங்கும் நிறைந்து நாசியை தழுவியது. அருகினில் யாருமே தென்படவில்லை. பக்கத்தில் படுத்திருந்த தன் மகள் பவானியை அணைத்து கொண்டு திரும்ப கண்ணயர்ந்தாள். சிறிது நேரம் போனது. ஆழ்ந்த அமைதி சூழ்ந்திருந்தது. திரும்ப யாரோ நடக்கும் ஒலி அருகில் கேட்டது. திடுக்கிட்டு முழித்து பார்த்தாள். தூரத்தில் ஒரு சிறு பெண் பட்டுப்பாவாடை உடுத்தி மல்லிகை சரம் சூடி தெய்வாம்சமாய் ஒளி பொருந்திய மேனியுடன் நடந்து செல்வது தெரிந்தது. பார்த்த மாத்திரத்தில் ஒன்றும் விளங்கவில்லை அவளுக்கு. கண்களை கசக்கி திரும்ப பார்த்தாள். சின்ன பெண்ணாய் தெரிந்த அந்த உருவம் வளர்ந்து கைகள் எட்டாய் முளைத்து வைர கிரீடம் தரிக்க சிம்ம வாகனத்தில் சந்நிதியினுள் புகுவதை பார்த்து பலவலத்து போனாள் அவள். கை கால்கள் நடுங்க, கண்ணிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வலிய வேகமாய் எழுந்து ஓடினாள். ஓடிப்போய் மூடிய சந்நிதியின் முன் நின்றாள். பூட்டிய கற்பகரகம் திறக்க அம்பிகையை தாங்கி மெதுவாய் நடைபயின்ற சிம்மம் கர்ஜித்து கொண்டே உள்ளே புகுந்தது. மெல்ல திரும்பி பூவரசியை பார்த்து மந்திர புன்னகை சிந்திய அம்மன் அவள் அழகாய் செதுக்கப்பட்ட சிலையினுள் புகுந்து கலந்தாள். சிங்கம் அவளது காலடியில் அமர்ந்து அப்படியே கல்லாய் சமைந்தது. இத்தனையும் பார்த்து கொண்டிருந்த பூவரசி வார்த்தை வராமல் நெஞ்சம் அடைக்க கைகளை கும்பியபடி தன்னிலை இழந்து கீழே சரிந்தாள். அதிகாலை மங்களமணி ஒலிக்கும் ஓசை காதினில் விழ நினைவு திரும்பியவளாய் கண்விழித்தவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். கர்ப்பகிரகத்தில் அலங்காரமாய் சிம்மவாகினி அமர்ந்து சிரிப்பதை பார்த்து வேகமாக எழுந்தாள். மண்டியிட்டு நமஸ்கரித்தாள். பக்கத்தில் வந்த பூவரசி, ஏம்மா இங்கே வந்து தூங்குறியே, அறிவுருக்கா உனக்கு? உனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு சொல்கிற, இவளையே அம்மனா நினைக்கிற, இவ தான் உறவுன்னு வேற சொல்கிற. இது ஒரு காரணமாக போச்சு உனக்கு இங்கே வந்து படுக்கிறதுக்கு. நல்லா வேடிக்கைத்தான் போ. தினம் இதே ரோதனையாக போச்சு. போம்மா அந்த பக்கம். கோயிலுக்கு வந்தால் தினம் வாமூஞ்சில் முழிக்க வேண்டியதாக இருக்குது. ச்சே என்றார் வெறுப்பும் இலக்காரமும் குரலில் தொனிக்க. என்ன என்ன அப்படி முழிக்கிற? நீ கும்பிட்ட அம்மை நேரில் வந்து தரிசனம் கொடுத்துட்டு போகிறா. டெய்லி பூஜை பண்ணுற எனக்கே கனவுல கூட வர்றதில்ல. நீயும் தினம் தினம் அவளை பார்த்தே ஆவேன்னு கோயில்லையே கதின்னு கிடக்க. போய் உருப்படியாக பூ விற்கிறப்ப வேலையப்பாரு. அதுதான் உன் பொழப்பு. உன் கஷ்டம் என்றைக்கும் தீராது. சாமிலாம் நேரில் வராது, புரியுதா? அதுக்கு பெருசாக செஞ்சால் தான் அருள் தரும். இந்த காலத்தில் போய் சொல்லிக்கொண்டே மந்திர வசையை ஆரம்பித்தார். மனம் எங்கோ அலைபாய. நான் பார்த்துட்டேன் சாமி, நான் பார்த்துட்டேன், அவளை பார்த்துட்டேன் சாமி. நேற்று ராத்திரி வந்தா, என் கண்ணார பார்த்தேன் சாமி. நான் பார்த்தேன் சாமி. திரும்பி பார்த்த பூசாரி கொஞ்சம் அமைதியாக அவளை பார்த்துவிட்டு ஏளனமாய் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு சத்தமாக மந்திரம் சொல்லி பூவை அள்ளி அள்ளி இறைத்தார் அம்மன் மேல். அம்மன் அவளை பார்த்து புன்னகைத்து கொண்டிருப்பது அவருக்கு எப்படி தெரியும்?